ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் தக்காளி புதினா சட்னி தாங்க செய்ய போகிறோம். இதோட ருசி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாங்க. இந்த சட்னி செய்திங்கன்னா இந்த சட்னிக்காகவே இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை ஒடிச்சு வச்சுருக்கேன். ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் நாட்டு தக்காளியை பழுத்து தக்காளியாக பார்த்து எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 6 காஷ்மீரி மிளகாய், ஒரு 3 நம்ம நாட்டு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா ஒரு 4-5 மிளகாய் நம்ம நாட்டு மிளகாயை வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்லா ஒரு கை கொள்கிற அளவுக்கு புதினா இலைகளை அலசிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு எடுக்கும்போது ஒரு கை கொள்கிற அளவுக்கு இருக்கணும். புதினா இலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். இப்போ இதை வெங்காயத்தையும் தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தக்காளி விலை மலிவாக இருக்கும்போது தக்காளி நிறைய சேர்த்துட்டு புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு சட்னி செய்து பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப இந்த சட்னியை செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மிளகாயை எண்ணெயில் வறுத்துட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. முதல்ல இந்த மிளகாயை எண்ணெயில் வறுத்துக்கலாம். ஒரு 6 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நாட்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. காஷ்மீரி மிளகாயில் காரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வாசனை வர வரையும் கரிஞ்சிடாமல் இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு தட்டில் மிளகாயை எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் இந்த அளவுக்கு சவந்து வர வரையும் வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பும் வரமிளகாயும் நல்லா ஆற வச்சிடலாம். மறுபடியும் இதே எண்ணெயில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டு கொஞ்சம் சவந்து வரட்டும். பூண்டு இந்த அளவுக்கு சவந்து வந்ததும் இது கூடவே நாம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா பெரிய வெங்காயம் 3, அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3/4 பாகம் இந்த மாதிரி வதங்கினதும் நாம் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா தக்காளி, 6 தக்காளி கட் பண்ணி வச்சோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதங்கும் போது நல்லா வதங்கி வந்துடும். சட்னிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துட்டேன். பத்தலைன்னா அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா குழஞ்சி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதும் நாம் அலசி வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம். ஒரு கை கொள்கிற அளவுக்கு புதினாவை அலசி சேர்த்துக்கங்க. புதினா வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1-2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நாம் வறுத்து வச்ச பருப்பை சேர்த்துக்கங்க. கூடவே வறுத்து வச்ச மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக முன்னமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த டைமில் நாம் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி புதினா நல்லா ஆறிடுச்சு, அதை இது கூட சேர்த்துக்கங்க. நாம் ஏற்கனவே உப்பு சேர்த்து வதக்கியிருக்கிறோம். அரைச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அந்த புதினா வந்து அங்கங்கே கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு அலசி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் திக்காகவும் வச்சுக்கலாம், இல்லைனா மீடியமாகவும் வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கங்க. நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கிறேன்.
ஒரு முறை இந்த மாதிரி சட்னி செய்து கொடுத்து பாருங்களேன், திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் தக்காளி புதினா சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த சட்னி செய்திங்கன்னா வாரத்தில் 3 நாளாவது இந்த சட்னி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். சுட சுட 4 இட்லியை வச்சுட்டு 2 கரண்டி சட்னி இல்லை 3 கரண்டி சட்னி வச்சுட்டு இந்த இட்லியை பிச்சு தொட்டியில் வலித்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். அந்த சட்னி செய்யும்போது இட்லி நிறைய வேக வச்சுக்கோங்க, சட்னியும் நிறைய செய்து வச்சுக்கோங்க. இட்லியும் காலியாயிடும், சட்னியும் காலியாயிடும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி.